ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். நமது குருநாதர் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு யாத்திரையை மேற்கொண்டு பின்பு சித்தேரி வந்து சேர்ந்தார். சில நாள் கழித்து மறுபடியும் குப்பம் சென்று சீதாராம ஆஞ்சநேயர் கோவிலில் தங்கியிருந்தார். அப்போது அவ்வூரில் இருக்கும் குட்டப்பள்ளி முனுசாமி செட்டியார் மகன் ராமு செட்டியாரும் கணேச முதலியாரும் கோன்கூர் வெங்கடராமனும் கிமு குப்புராவ் ஐயரும் சுவாமிகளுடன் சேர்ந்து தியானத்தில் இருந்தார்கள். அதில் கணேச முதலியார் ஒருவர் மட்டும் சுவாமி செய்யும் தியானத்தை உற்று கவனித்திருந்தார். அப்போது மின் விளக்குகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டார்கள். மூலஸ்தானத்தில் உள்ள திருவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. மேற்படி கணேச முதலியார் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுவாமிகள் செய்த தியானத்தால் கோவில் எல்லாம் பிரகாசம் அதிகரித்து ஜொலித்ததை பார்த்து பக்கத்தில் தியானத்தில் இருந்த ராமப்பாவையும் மற்றவர்களையும் சைகை செய்து ஜோதியை பாருங்கள் என்று காண்பித்தார். அனைவரும் பார்த்து சந்தோஷத்துடன் குருநாதரை தரிசனம் செய்தார்கள். பின்னர் குருநாதர் அவர்கள் மேலும் 10 நாள் வரையில் குப்பத்தில் தங்கியிருந்து பின்னர் சித்தேரிக்கு வந்துவிட்டார். பிறகு சில நாள் கழித்து குப்பத்திலிருந்து சிலர் வந்து கோவில் கட்ட சுவாமிகளை அழைத்தார்கள். ஆனால் குருநாதர் அவர்கள் இந்த சமயத்தில் வர முடியாது, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த மாத காணொளியில் காணலாம்.
இப்போது இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 12/12/2024 வியாழக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கத்தியானூர் கிராமத்தைச் சேர்ந்த சதானந்த சுவாமிகளின் சீடர் மாரியப்பன் குமாரர், திரு சண்முகம், திரு முனியப்பன் ஆகியோர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் அடுத்த அஞ்சநாட்டிரி கிராமத்தைச் சேர்ந்த திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த பி. ராஜேஷ் ஆச்சாரி, ரம்யா ஆகியோர் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முக லிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி, குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 9/1/2025 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. உலகமதின் கருவே வருக, கருதுதவ கடியே வருக, காரண சற்குருவே வருக, குறைய கற்றும் குணமே வருக வருகவே. மாதவத்தின் மலையே வருக, வளர் யோக துறையே வருக, தொலை வரு நற்சுகமே வருக, தொண்டர் மன நிறையே வருக, நிர்மல நன்னிலையே வருக, திகில மத இறையே வருக, எம் உளத்தின் இனியே வருக வருகவே. பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே, உயலன செய்யருளே அலியே அசைவு தவிரறிவே, அழலே அருவுருவே இருளே ஒளியே இளது என்றிசைக்க, பொருளே இடரகற்றும் தெருளே செல்வ சிவம் வருக, தேனே வருக வருகவே. திருவே வருக திறம் பொலிந்த வருக வருகவே, சிவமே வருக செழுஞ்சுடரின் வருக வருகவே, உருவே வருக உண்மை நிலை, வருக வருகவே, உயர்வே வருக உலகமதின், வருக வருகவே, கருவே வருக கருதுத்தவ
காணியே வருக காரணச வருக வருக குருவே வருக புரைய கற்றும் வருக வருக குணமே வருக வருகவே வருக வருக ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். சாது சல்லபத்தினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அளித்து குஞ்சித பாதத்தையே கும்பிட்டு ஆடுகின்ற. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். பஞ்ச கோஷங்களையே பாழாக்கி தன்னை மறந்து பரமநிலையிலே பாவனராய் ஆடுகின்ற. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஏதேதோ தீவினைகள் எதிர்த்துமே வந்தாலும் எப்படி கீழ் மேலும் ஆனாலும் அவர் அறியார். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே
ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த, ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. மண்ணும் தண்ணீரும் தீயும் காற்றும் வெளியும் கூடி அணைந்த சடலம் என்று மனதிலே கொண்டிருந்தும் பின்னும் அதை நான் என்னும் பேதைகள் புத்திக்கு என்ன அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை மறுவான இடிக்கும் வாதகுவரின் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகடியாண்டு குருமணிதம் தாழ்வாழ்க. ஆகமதங்கள் வெல்க. கரம் குவிவார் உண்மையிலும் கொண்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஒங்கிமிக்கும் சீரோன்கள் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தில் நின்ற நிவலனடி போற்றி வெளியே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீழ்த்து உயன் உள்ளத்தில் ஓங்காரமை நின்ற மெய்யா விமலா படைப்பாக வேதங்கள் ஐயா என கொஞ்சம் நுண்ணியன வெய்யாய் தனியாயமானே நலந்தாற்பாக கசிந்துள்ளோருகம் நலதான் இல்லாத சிறியக்கு நல்கி இளந்தங்கள் வந்தரடி நீங்கள் காட்டி நாயின் கடையாயின தனியே நுழைந்து நெஞ்சில் வஞ்சம் பெற பேராத நின்ற பெருகரணி பேரானே ஆறாவது அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் முடியானே நீராய் ஒழிக்க நாகுகிறாய் என்றானே இன்பமும் துன்பமும் நீதானே உள்ளானே அன்பரை கண்மனே யாவையுமாய் எல்லையுமாய் ஜோதியிலே துன்பர்களே சொன்ன பெருமையிலே போக்கும் வரமும் புலர்விழா புண்ணியனே காக்கவே காவலனே காந்தரிய பேருடைய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிற்கான் என்ற தோற்ற சொல்லுடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சிவாத்திரி சிற்றம்பலம் லக்ஷ்மி சொல்லாப்படியும் துணியாப்படியும் சொல்லாப்படியும் எல்லா பணியும் கொடுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே